அரசியல் ஆய்வாளர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுக்கு நீதிபதி கடுமையான ஆப்பு வச்சிருக்கிறாரு. காரணம் இந்த மாதிரி யாருமே அரசியல் கட்சி நடத்த மாட்டாங்க, இது என்ன அரசியல் கட்சி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. சிறை தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் கடுமையான சிறை தண்டனையாக கூட இருக்கலாங்கிற மாதிரி தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தமிழக வெற்றிக்கழகம் கட்சி இருக்குமா இல்லை கலைக்கப்படுமா, இல்லை கலைக்க சொல்லி உத்தரவு கூட வருமோங்கிற மாதிரியும் பல செய்திகள் வருது. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டதில்லை. அதில் உள்ள தொண்டர்கள் கொஞ்சம் கூட அரசியல்படுத்தப்பட்ட ஆளுகளாகவே இல்லை, கட்டுப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி மேலே. இதுவரைக்கும் இதுதான் முதல் தடவைன்னு சொல்லி பலரும் ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழக வெற்றிக்கழகம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததுக்கு காரணம் 41 பேர் உயிரை பழி வாங்கிட்டு அதில் கொஞ்சம் கூட அதில் கவலைப்படாமல் அதையும் திசை திருப்பி பல செய்திகளை வெளியிட்ட தமிழக வெற்றிக்கழகத்துக்கு சரியான பாடம் கிடைச்சிருக்குன்னு இப்போ பரவலாக பேசப்படுது. அப்படி அவர்கள் என்ன தவறு செய்தாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பு என்ன, இனி என்ன நடக்க போகுது, விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, இப்படி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்த கூட்டத்தில் நெரிசலில் கிட்டத்தட்ட 41 இன்னுயிர்கள் பலியாகியிருக்காங்க. பலரும் படுகாயமடைஞ்சு சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்படி நடந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நிற்காம தப்பிச்ச முளைச்சுன்னு ஓடி போயிட்டார் விஜய் அவர்கள். ஓடி போனது மட்டும் இல்லை, அவர் மட்டும் இல்லை, அவர் கட்சியில் இருந்த புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா அப்படின்னு யாருமே அங்கே நிற்கலை, எல்லாருமே ஆள் எஸ்கேப்பு. அப்போ எந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமான கோபமாக இருக்குது. அதைத்தான் ஒருபடி மேலே போயிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு செந்தில்குமார் அவர்கள் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது என்னையா கட்சியா அது, ஏன் அவங்களாம் இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க, என்ன ரெண்டே ஒரு மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் மட்டும் கைது பண்ணிட்டா போதுமா, இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை. அவர் மட்டும் இல்லை, அந்த நிர்வாகிகள் யாருக்குமே இல்லை, தொண்டர்களுக்குமே இல்லை. காரணம் அந்த தொண்டர்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் நீதிபதிகள் பார்த்துருப்பாங்கல்ல. இந்த 41 பேர் செத்த உடனே இந்த இழப்பை எப்படியாச்சும் உருட்டி பிரட்டி காவல்துறை மேலே போட்டு விட்ருவோம், பழியை முதலமைச்சர் மேலே போட்டு விட்ருவோம், அரசாங்கத்து மேலே போட்டு விட்ருவோன்னு சொல்லி இல்லாத பொருளாதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தமிழக வெற்றிக்கழகத்தில் உள்ள பிள்ளைங்க. சதி செஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க. என்ன சதி, நீ 7 மணி நேரம் லேட்டாக கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை விட்டு ஜனங்களை நெருக்கி தள்ளி விட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு சாகடிச்சு விட்டு சதின்னா யார், நீ செஞ்சது சதியா வேறு யார் சதி செஞ்சது? ஸ்பீக்கர் பாக்ஸ், அதாவது கட்டுப்படாத கூட்டங்கிறதுக்கு உதாரணம் ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏறுறது, அந்த லைட்டுக்கு அப்படி ஒரு கோபுரம் மாதிரி மரக்கட்டையில் கட்டியிருப்பாங்க பெரும்பாலும், அது மேலே ஏறி நிற்கிறது, மரக்கலைகளில் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, ஸ்பீக்கர் இந்த ஒருத்தன் ஒரு கடைக்கு முன்னாடி கூரை போட்டிருக்கான், ஒரு 20 அடி அகலத்துக்கு கூரையில் வேணிச்சிருக்கான், அப்படியே உள்ளே ஏறி பொத்துக்கிட்டு மேலே வர்றான் ஒருத்தன், தட்டியை நீக்கி விட்டுட்டு அடுத்தடுத்து ஒருத்தனாக வர்றாங்க. இன்னும் ஒரு கூட்டம் என்ன விடுது, ஒரு கடை மேலே சீட்டு போட்டிருக்க, அந்த சீட்டு மேலே ஏறுறாங்க, அந்த சீட்டை அப்படி சரிஞ்சு விழுந்து 10 பேர் மேலே விழுந்து அந்த 10 பேர் 100 பேரை விழுந்து, எவ்வளவு அநியாயங்க. எவனாச்சும் கட்டுப்படுறானா உங்களுக்கு? எத்தனையோ கட்சி கூட்டம் நடந்துச்சு. போன சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாரு. ஏதாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, அமைதியாக நடந்துச்சுல. அங்கே வந்த கூட்டம்லாம் தலைவருடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம். இங்கே வந்த கூட்டம் ஒரு சினிமா நடிகர் முகத்தை பார்க்க வந்த கூட்டம். பேச்சை கேட்க வந்த கூட்டத்துக்கு உள்ள ஒரு பொறுப்பு இந்த சினிமாக்காரரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இதை உங்கள் குற்றமாக வச்சுக்கிட்டு இதை அப்படியே பழியை தூக்கி காவல்துறை மேலேயும் அரசு மேலேயும் போடுறதுக்கு முயற்சி பண்ணது தான் இப்போ நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் கட்சியில் உள்ள ஒரு தொண்டர் சொல்கிறான்,
குழந்தை செத்து போச்சியாங்கிறப்ப, குழந்தை செத்தா என்னையா அடுத்தாப்புல புள்ள பெற்றுக்கலாம்ல. எங்கள் விஜய் போயிட்டு அவன் கிடைப்பாரா? அடா கொஞ்சமாச்சும் மண்டையில் சரக்கு இருக்காடா. பிள்ளைய இழந்தவனுக்கு தாண்டா தெரியும் பிள்ளையோடைய வருத்தம். இன்னும் ஓ விஜய் உசுறு மட்டும் என்ன பெரிய தங்கத்தால் வந்ததா? இதை அவன் சொல்லலாமா அப்படி? அப்போ ஒரு உயிரிழப்புடைய வேதனை என்னங்கிறத கொஞ்சம் கூட உணராதவன் தான் உன் தொண்டராக இருக்கான். பார்த்தியலா? ஒரு 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 பெண் சொல்கிறாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜயத்தாங்க ரொம்ப பிடிக்கும், கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. எவ்வளோ அசிங்கம் கேவலம் பார்த்தியலா? இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல், நேர்மை இல்லாமல், அதாவது கொஞ்சம் கூட லாயக்கில்லாத கூட்டம் தான் அந்த கூட்டம். அதனுடைய விளைவு தான் நீங்கள் செத்துருக்க வேணும். பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இந்த சினிமாக்காரனை பார்க்கலான்னு வந்தாங்கல்ல, அவங்க செத்து போயிட்டாங்க. இது எப்படி செத்தாங்கங்கிறது நல்லா இப்போ எல்லாருக்குமே தெரியும். 12 மணிக்கு கரூருக்கு வர வேண்டிய வண்டி இரவு 7:30 மணிக்கு வருது. கிட்டத்தட்ட 7-7:30 மணி நேரம் காத்திருந்துருக்கிறான் மக்கள். 12 மணிக்கு வருவார்னு 10 மணிக்கு வந்தவன்லாம் இரவு 7 மணி வரைக்கும் தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், கழிப்பிட வசதி இல்லாமல், மயக்கம் அடைஞ்சு ஐயோ மாட்டிக்கிட்டோமே போகவும் முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறப்ப 7 மணி நேரம் லேட்டாக வர்ற வண்டியை காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏங்க அந்த ரோடு அதுவே பெரிய ரோடு, அது ஃபுல்லாக நெருக்கம் இருக்குது மக்கள். இதுக்குள்ளே உங்கள் காரு போகணும்னா, இது பெரிய காரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸு போனால் இதுக்கு இடம் வேணும்ல. அப்போ இடத்த ஒதுக்கி விடுறப்ப இந்த நெருக்கடியாகி மக்கள் தள்ள முறையில் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியும் அதெல்லாம் விடியா நாங்கள் அங்கே தான் போயும் பெட்ரோல் மார்க்ஸே தான் வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அவர், அங்கே தான் போய் பேசுவாராம். அப்போ அந்த கூட்டத்தை பிடிச்சி தள்ளி அது உள்ள பஸ்ஸை விட்டவொன்னே என்னாச்சு, ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து அந்த நிமிஷம் அவன் பேசுறதுக்கு முன்னாடியே 4 பேர் ஸ்பாட்டில் காலிங்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மயக்கம் விழுந்தாங்கிற மாதிரி தெரியுது. அப்போவே அவன் காலி மிதிச்சு. அதான் பாருங்கள், ஒரு ஆள் விழுந்துருக்கிறான், அவன் மேலே ஏறிட்டு ஒருத்தன் விஜயை பார்த்துருக்கிறான். விழுந்தவனை தூக்கணுன்னு தானே அவன் நினைப்பான். இப்படி அநாகரிகமான கூட்டம் இந்த கூட்டம். அந்த விஜய் அவர்கள் பஸ்ஸு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வர்றாங்க மோட்டர் சைக்கிள் வீணு ஆட்டம் போட்டுக்கிட்டு வர்றான். அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறான், அடிபட்டு அந்த பஸ்ஸு சக்கரத்தில் அடிபட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுவுறான். அதை அந்த பஸ்ஸு டிரைவர் பார்த்துக்கிட்டே வரான், வண்டியை நிறுத்தலை, ஓட்டிகிட்டு வர்றான். விஜயும் பார்க்குறாரு. அதைத்தான் நீதிபதி கேட்குறாரு, ஏயா அந்த பஸ்ஸை நீ அப்போயே நீ சீஸ் பண்ணியிருக்க வேணாமா, அது மேலே கேஸ் போட்டிருக்க வேணாமா, ஏயா விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படிலாம் ஊரறிஞ்ச வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் உங்கள் லட்சணத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தாவேக்காவில் உள்ள இந்த ஐடி டீமில் உள்ள ஒரு 10-15 பேர் கிளம்பிட்டு என்ன சொல்கிறாங்க, சதி திட்டம், இது திமுக செஞ்ச சதி, போலீஸோடைய அலட்சியம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சில யூடியூப் சேனல்லாம் இது என்ன பண்ணுறது, ஒரு அதாவது ஃபேக் ஐடியை வச்சுட்டு மிரட்டுறது, உடனே இந்த வீடியோவை எடுத்துரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், சில யூடியூப் சேனலுக்கு எங்கள் தளபதியை வாழ்த்தி பேசினா 25,000 தரேன், 30,000 தரேன். இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? இதையெல்லாம் கவனித்து ஒரு சாதாரண பொதுமக்கள் கவனிக்கிறப்ப மாண்புமிகு நீதிபதிகள் வீட்டில் டெலிவிஷன் இருக்காதா, பார்க்க மாட்டாங்களா? இவங்க எப்படா மாட்டுவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நீதிபதியும் 3 இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க, 3 இடத்துல நீதிபதிகள் சாட்டேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் சென்னையில் அரசியல் கட்சிகளுடைய ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த PH தினேஷ்ங்கிறவர் வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்கு மாண்புமிகு நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. தமிழக அரசு தரப்பில் ஜாஜரான தலைமை வழக்கறிஞர் ஜெ ரவீந்திரன் சொல்கிறாரு, வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வரைக்கும் ரோடு ஷோ இனிமேல் செல்லக்கூடாதுன்னு நம்ம ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்குது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுலையும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா சொல்லியிருக்காரு, கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தம், துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிஞ்சிருக்கிறோம். அவங்க 2 பேரும் ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க, அது புலன் விசாரணையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீதிபதி அவர்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு அவர் தான் எல்லா காட்சியும் பார்த்துருப்பார்ல, வலைதளங்களை திறந்தா இப்போ 4 நாளாக இந்த கொலைக்கால செய்தி தானே வந்துக்கிட்டு இருக்கு.
அவர் என்ன கேட்டிருக்காரு, இந்த நீதிபதி செந்தில்குமார் அவர் சொல்லியிருக்காங்க, நான் அந்த சம்பவத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சேன்னு சொல்லிட்டு, இந்த வழக்கில் 2 பேரை மட்டும் கைது செஞ்சுருக்கீங்கள, அடுத்த முக்கியமான குற்றவாளியை 2 பேரை ஏன் கைது செய்ய விட்டுட்டீங்க? புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா இவங்களையும் விட்டுட்டீங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார்? விஜய். அவர் மேலே ஏன் ஒன்றுமே கண்டுக்கலை? வேற என்னதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க? விஜய் பயணம் செஞ்ச பஸ்ஸு ஃப்ரெண்டு வீல்ல அவங்க தொண்டரை அடிக்கிறதுக்கு அவன் விழுகிறான். ஒரு நூல் தவறி இருந்தால் சக்கரத்தை கீழே போயிருப்பான். அவ்வளோ பெரிய அடி விழுந்ததை பார்த்துக்கிட்டு டிரைவரும் பார்க்குறாரு, விஜயம் பார்க்குறாரு, பஸ்ஸை நிறுத்தவே இல்லை, அவன் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இது எல்லா சேனல்லையும் வலைதளத்திலையும் எடுத்து போடுறாங்க. நீங்கள் ஏன் அந்த பஸ் மேலே வழக்கு போடலை? அந்த பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ணலை? ஏன் அதில் கேஸ் போடலை? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு பேசாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கடுமையான கேள்வியை கேட்குறாங்க. கேட்டுட்டு நீதிபதிகள் சொல்கிறாங்க, கரூரில் நடந்திருக்கிற சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழப்பு. கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த பஸ்ஸை இந்த கூட்டம் 10,000 பேர் வருவோன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் 20,000 பேர் நின்று வந்துட்டீங்க. காரணம் 12 மணிக்கு மத்தியானம் வர வேண்டிய நைட்டு 7 மணி ஆனதில்ல, லேட்டாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சாயந்தரம் வேலை விட்டு வந்தாலும் சரி நம்மளும் இப்படி விட்டு விஜயை பார்த்துட்டு போகும்போது உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ டைட்டாக அந்த ரோட்டில் ஜனங்கள் இருக்கிறப்ப அதுக்கு நடுவில் ஒரு 20-25 அடி நீள பஸ்ஸு 10 அடி அகலத்தை உள்ளே விடணும்னா என்ன பண்ணால் அந்த அகலத்துக்கு மக்களை நகர்த்தணும்ல. அப்போ போலீஸ் ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டே வண்டியை நிறுத்தின்னு இருக்காங்க. இவங்க நிறுத்தலை, அதெல்லாம் முடியாதுங்க, அந்த பெட்ரோமாக்ஸே தான் வேணுங்கிற மாதிரி நான் அங்கேயே தான் பேசுவேன் அப்படின்னு வண்டியை உள்ளே தள்ளியிருக்காரு இந்த புஷி ஆனந்தும் விஜயும். தள்ளினதோடைய விளைவு என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸு வர்றதுக்காக மக்களையெல்லாம் அப்படி தள்ளியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்க மனுஷனாகவே நினைக்கிறாங்க. ஆடு மாடுகளோட தள்ள முடியாதுங்க, ரொம்ப வேதனையான விஷயங்க. அவங்களாம் உயிருண்டே நினைக்காம பிடிச்சி தள்ளினோடனே ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து மூச்சு திணறி அவன் காலையிலேருந்து தண்ணியும் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருந்தவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து செத்து போயிட்டான். அவன் பேச ஆகிறதுக்கு முன்னாடியே 4 பேர் செத்துருக்கான். ஆனால் மயங்கி விழுந்தாங்கிற மாதிரி தான் இவங்க நினச்சிருக்காங்க. அதை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்க கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரில் ஒரு ஆள். இப்படி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத அநாகரிகமான தொண்டர்களை கொண்ட கட்சி இதுக்கு பேர் கட்சியாயா அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒரு நீதிபதி அவர்கள். அந்த அளவுக்கு வெறுப்பு நீதிபதிகளுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு, பாஜக ஆளுகளை தவிர. பாஜக தலைவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாஜக 8 பேர் கொண்ட ஒரு குழு அனுப்புது கண்டுபிடிக்கிறதுக்கு. பெரிய அறிவாளி அவங்க ஹேமாமாலினி அம்மா வந்துட்டாங்க. அவங்க தலைமையில் ஒரு பெரிய டீம். ஏன்னா அவங்க அப்படி கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, வந்துட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இவருக்கு ஆதரவாக பேசுகிறாரு. பாண்டே இருக்காருங்கள, அவர் அதுக்கு மேலே ஆதரவாக பேசுகிறாரு. துக்ளக் ஆசிரியர்கள், எச் ராஜா, நயினார் நாகேந்திரன், இப்படி பாஜக பட்டாளம் பூரா இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுது. 42 பேர் செத்துட்டு போகுது. ஆனால் இவர் மேலே தப்பு இல்லைங்க, இவர் தாமதமாக வந்தது தப்பு இல்லையா, பஸ்ஸை அதுக்குள்ளே தான் விடுவேன்னு சொல்லி விட்டு மக்களை தள்ளி விட்டது தப்பு இல்லையா, நெரிசலை உண்டாக்கி அவனுக்கு தண்ணி வசதி நல்லது கிட்டதெல்லாம் கொடுக்காம சாவடித்தது தப்பு இல்லையா, எல்லோரும் செத்து போனவனே என்னென்னோட கண்டுக்காமல் ஓடி போனது தப்பு இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய நிர்வாகிகள் யாருமே அங்கே நிற்காததெல்லாம் தப்பு இல்லையா. இதுக்கு உடனடியாக வேலை பார்த்தாருங்கள்ல முதலமைச்சர் செந்தில் பாலாஜி, இதெல்லாம் ஏன் பார்த்தாங்கன்னு கேள்வியும் கேட்குறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்படிங்க 10 நிமிஷத்தில் முதலமைச்சர் இதெல்லாம் ஏன் முதலமைச்சர் தூங்கிட்டா இருக்கிறாரு? உடனே செய்தி போது அவர் சென்னையிலேருந்து ஆர்டர் போடுறாரு, உடனே போய் கலெக்டருக்கு உத்தரவு போடுறாரு, அமைச்சர்களுக்கு உத்தரவு போடுறாரு, போய் பாருங்கய்யா, உயிர்களை காப்பாற்றுங்க, காயம் அடைஞ்சவங்களை காப்பாற்றுங்க, பாதிக்கப்பட்டவங்களை சேவ் பண்ணுங்கன்னு அவர் உடனே உத்தரவு போடுறாரு. அவர் தானே முதலமைச்சர். காலையில் வரலான்னு நினைக்கிறாரு, சாவு எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அவருக்கே அங்கே இருக்க மனசு இல்லாமல் உடனே இரவாக வந்துடுறாரு ஸ்பாட்டுக்கு நடுராத்திரிக்கு. செந்தில் பாலாஜி அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் கட்சி ஆளுகளோட கூட்டம் நடந்துக்கிட்டு இதை கேட்டோன்னா ஐயோன்னு அலறி போயிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே எல்லா ஆஸ்பத்திரியும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அப்பா வர்ற கேஸுக்கெல்லாம் நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், வைத்தியம் பாருங்கள், எந்த செலவானாலும் செலவு நான் பொறுப்பு, யார்ட்டையும் காசு கேட்காதுங்கிறாரு. அப்போ இதெல்லாம் தப்பாது. அப்போ நீ என்ன சொல்கிற, நீனும் யாருமே அங்கே நிற்க மாட்டா,
முதலமைச்சரும் பார்க்கக்கூடாது, மந்திரிகளும் பார்க்கக்கூடாது, அமைச்சர்களும் பார்க்கக்கூடாது, போலீஸும் பார்க்கக்கூடாது, எல்லாம் சாகணும்னு நினைக்கிறா. அப்போ ஒரு ஆயிரக்கணக்கான ஆள் செத்து போயிட்டான்னா அதை வச்சுட்டு ஏதாச்சும் அரசியல் பண்ணணும் திட்டம் போட்டியா? என்ன உங்கள் திட்டம்? அப்போ சதி திட்டம் போட்டது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரூட்டை திருப்பினோன்னா, ஐயோ அதெல்லாம் சதி திட்டம்லாம் இல்லைங்கய்யா, அது விபத்து தானே இப்போ சொல்ல வர்றாங்க. ஆக இதுலேருந்து தெளிவாக என்ன தெரியுது? அரசியல் கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியலை. இவங்க நடத்துகிற கூட்டத்தில் பூரா சாவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. இது விட்டால் இனிமேல் என்ன ஆகும்? சனிக்கிழமை வெள்ளி போனால் சனி வருன்னாங்கல்ல, சனி வந்தால் இனிமேல் நாடு குட்டிச்சவராக போயிடும். இவங்களுக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ ஒட்டுமொத்த ஆளுகளும் சொல்கிறாங்க. இவ்வளோ சூழ்நிலையிலையும் பாருங்கள், ஸ்பாட்லேயே நிற்காமல் ஓடிப்போன ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுறாரு, இலங்கை நேபாளம் போல் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு கருத்து பதிவிடுறாரு. இதைத்தான் நீதிபதி அவர்களும் கண்டிக்கிறாங்க. புரட்சி ஏற்படுத்துவது போல கருத்துக்களை பதிவிட்ட ஆதவ அர்ஜுனாவை விசாரிக்கணும், அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணுங்கிற ஒரு கண்டன குரல் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன உங்களுக்கு இலங்கை நேபாளம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். இலங்கையில் அந்த ஆட்சி செஞ்ச இலங்கை அதிபர், அவர் மேலே மக்கள் வெறுப்படைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சு அவரை துரத்துனாங்க, ஓடி போனார்ல விக்ரமசிங்க, அது இல்லை ராஜபக்சே, விரட்டினாங்க ராஜபக்சே மக்கள். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நேபாளத்தில் உள்ள பிரதமர் என்ன பண்ணாங்க, அவர் ஆட்சி சரியில்லைன்னு வெறுப்படைஞ்சு அவரை விரட்டினாங்க. அப்படி தமிழ்நாட்டில் நடக்கணும்னு இவர் சொல்கிறாரு. யார்? ஆதவ அர்ஜுனா. அப்போ இது எவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டி விடுற பேசுகிறாரு. நல்லது செய்கிறவங்களை விரட்டணுமா, விட்டுட்டு ஓடி போன இவங்களை வாழ வைக்கணுமா, அரசியலை கொண்டு வரணுமாங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா? இதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் போட்டிருக்கு. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக்காருக்கு தலைமையில் ஒரு புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க. முக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் விஜயை கைது பண்ணலை, ஏங்க நீங்கள் புஷி ஆனந்தை கைது பண்ணலை, நிர்மல்குமாரை கைது பண்ணலை, ஆதவ அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, திடீர்னு அவர் கைது பண்ணார்னா இப்படி பிளேட்டை திருப்பிடுவாங்க. விஜய் மேலே அனுதாபத்தை தூக்கி போட்டு அரசியல் சதி நடக்குது பாருங்கள், எங்களை இல்லாமல் அக்கா பார்க்குறாரு ஆய்வுன்னு பேசிடுவாங்க. அவர் ஸ்டாலின் நிதானமாக கொண்டு போகிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, முதல் விபத்து நடந்துருச்சு, இவனு ஏதோ கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் தவறு பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும், உயிரிழந்தவர்களை பாதுகாப்பான முறையில் அவங்கவுங்க இடத்துல ஒப்படைக்கணும், காயமடைஞ்சவங்கள மேற்கொண்டு உயிரிழந்த அளவுக்கு அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களை மருத்துவ சிகிச்சை அதற்கான வேலையில் துரிதப்படுத்தி விட்டார். துரிதப்படுத்தி விட்டுட்டு இறந்தவங்களுக்கு இழப்பீடு அறிவிச்சிட்டாரு. காவல்துறையிலேருந்து அந்த சுகாதாரத்துறையிலேருந்து கலெக்டர்லேருந்து எஸ்பிலேருந்து எல்லோரும் ஸ்பாட்டில் மந்திரிகள் உட்பட 2 வேலை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். இதை பண்ணிவிட்டு அவர் ஏன் தெரியுமில்ல கைது பண்ணாமல் இருக்கிறாரு, இந்த விஜய் புஷியானதெல்லாம் கைது பண்ண முடியாமையா, நம்ம கைது பண்ணான்னு வேணாம் ராஜா, எப்படியும் விவரம் வெளியே வந்துடும், அப்போ இவரை கைது பண்ணுன்னு சொல்லி நீதிமன்றமும் மக்களுமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கொண்டு தான் அமைதியாக 2-3 நாள் இருக்கிறாரு. இப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அடுத்து நடக்க போகுது பாருங்கள். நீதிபதி அவர்கள் வச்ச ஆப்பு ஸ்ட்ராங்கான ஆப்பாக இருக்கும், மாட்டிக்கிட்டாங்க, இதை விட்டு அவங்க மீளவே முடியாது, இனி அவங்க அரசியலே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த தாவேகாவை காப்பாற்றுறதுக்கு பாஜக உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஏற்கனவே சந்தேகப்பட்டாங்கல்ல, தாவேகாவை உருவாக்குனதே பாஜக தான், நீ கட்சியை ஆரம்பித்து பாஜகவையும் திட்டிக்க திமுகவையும் திட்டிக்க, ஆனால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்க சிறுபான்மை தலித்து மக்கள் ஓட்டை நீ பிரித்தா போதும் அப்படின்னு கிளப்பி விட்டது தான் விஜய் கட்சின்னு சொன்னது இப்போ நிரூபணமான மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பாஜக ஆளுங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டதுனால விஜயை பைண்டப் பண்ண பாஜக பார்க்காதுங்கிற செய்தி வெளியாயிடுச்சு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஆக விஜயுடைய அரசியல் சகாப்தம் முடிஞ்சிருச்சு, அவர் திருப்பி சினிமாவில் போய் நடிக்கலாம், அவர் என்ன செஞ்சாலும் இழந்த 41 இன்னுயிர்கள் வரப்போகிறது இல்லைங்கிற கவலை தான் அந்த தாவேக்கா ஆளுகளை தவிர மற்ற எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் இருக்குது.
அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறது தான் நம்மளுக்கு வழி. இது போன்ற நிகழ்ச்சியில் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது. அதற்கான ஒரு சரியான சட்டம் வடிவம் வரும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.